பீகார் மாநிலத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாட சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு போலீசார் அனுமதி மறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், ராகுல் காந்திக்கு எதற்காக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க மற்றும் கள விவரங்களையும் சொல்லுங்க. பீகாரில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி சென்றுள்ளார். அதில் ஒரு நிகழ்ச்சியாக தர்பங்காவில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் விடுதிக்குழு சென்று அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் ராகுல் காந்தியை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர் செல்வதற்கு அனுமதி மறுத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியோடு சென்ற ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் காரை விட்டு இறங்கிய ராகுல் காந்தி கால்நடையாக நடந்து சென்று தற்போது அனுமதி இல்லாத போதும் தற்போது விடுதிக்குள் சென்று மாணவர்களை சந்திக்க சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இது குறித்து பீகார் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, பீகாரில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை எஞ்சின் கொண்ட அரசு ஒரு ஏமாற்று அரசாங்கமாக திகழ்கிறது. அம்பேத்கர் விடுதியில் உள்ள தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடன் நான் கலந்துரையாட கொள்வதை ஏன் தடுக்கிறீர்கள்? எப்போதிலிருந்து உரையாடுவது என்பது குற்றமாக மாறியது? நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்கள் நிதிஷ்குமார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பீகாரில் கல்வி மற்றும் சமூக நீதியின் நிலையை மறைக்க விரும்புகிறீர்களா எனவும் அவர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதனால் அந்த பகுதியிலே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகின்றது. அவருடைய வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போதும் கூட அவர் காரை விட்டு இறங்கி தன்னுடைய ஆதரவாளர்களோடு நடந்து சென்று தற்போது அவர் அந்த கல்லூரிக்குள் நுழைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.